ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச், அதுவும் கேகேஆர் விசஸ் ஆர்சிபி செம்ம மேட்ச். அதோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ. வணக்கம். ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 months நம்மளுக்கு வேற லெவல்ல இருக்கு போகுது. கண்டிப்பா. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஆனா ஒன் சைடா தான் போச்சு. சரி, ஓகே. நேற்று மேட்ச்ல 2 பேருமே புது கேப்டன் வேற. சரி, மேட்ச் எப்படி போகும்னு நினைக்கும் போது ரஜத் பட்டி தான் கேப்டன். ஃபர்ஸ்ட் இது டாஸ் வின் பண்ணாரு. டாஸ் ஜெயிச்சு நான் பேட்டிங் தான் சூஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்தேன். பட் நல்ல சாய்ஸ் ஆக்சுவலா அவங்க பவுலிங் போனது. நானும் ஃபர்ஸ்ட் ஹெசல்வுட் பவுலிங் இஸ் ஆசம். ஆக்சுவலா அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு நல்ல 4, தென் வந்து ஒரு கேட்ச் ட்ராப் வர ஸோ அதுல கொஞ்சம் சுதாரிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பட் அடுத்த பாலும் கீப்பர் கேட்ச் கொடுத்து எதிர்பார்க்கல. டிகாக் வந்து செம ஸ்டார்ட் பண்ணாரு. 4 ஸ்டார்ட் பண்ண நான் நினைச்சேன் டிகாக் கிட்ட இருந்து செம நாக் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதுக்கு அடுத்த பால் ஏசல் விட்டு ஏத்தனா பாருங்க ஒரு பால். எதிர்பார்க்கவே இல்லை பால். ஆனா கேட்ச் விட்டு அந்த பையன் பேர் என்ன? கொல்கத்தால இருந்து வந்தவன். அவர் கேட்ச் விட்டோடனே நான் என்ன நினைச்சேன், சரி ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த கேட்ச் டிராப் பண்ணாமே எங்க அடி பறக்க விடுவார்னு எதிர்பார்த்தேன். நானும் அதான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி இப்போ ஆடி இருக்கலாம், அந்த பாலை கொஞ்சம் தட்டி விட்டு இருந்தாருன்னா போயிருக்கோம். ஆனா எனக்கு என்னவோ ரகான் கேப்டன்சியில கொஸ்டின் வருது. தேவையில்லாம டிகாக் எதுக்கு ஓபன் பண்ணீங்க? குருபாஸை வச்சு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் அந்த குவிண்டன் டிகாக் அவுட் ஆனோடனே ரஹானே வந்து அந்த அந்த முதல் 3 ஓவர் மொமெண்டம் ஆர்சிபி கிட்ட அப்படியே வச்சுன்னு இருந்தாங்கண்ணா. அந்த 4th ஓவர் ராசிக் தார் குத்தாரு பாத்தியா? பட் ரஜத் படிதார் அது ஒரு பேட் மூவ்னு சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு பேட் மூவ் கிடையாது. ஏன்னா வந்து 3rd சீமர் ஆப்ஷன் வேற யாரும் கிடையாது உனக்கு. இல்லாருன்னு இரு. இப்போ வந்து நேற்று மேட்ச் ஜெயிச்சதால ஓகே, பட் ஆனா அது பேட் மூவ் என்னை பொறுத்த வரைக்கும். நீ ஏசல் விட்டு சூப்பரா போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர், ஓகேவா? நீ கண்டினியூ பண்ணிருக்கலாம், நீ பவர் பிளேல முடிச்சிருக்கலாம். பவர் பிளேல இன்னொரு ஓவர் கொடுத்து யோசிக்கோ, ஏசல் விட்டு டெப்த்ல வச்சுக்கணும். ஏசல் விட்டு ஓவர் நீ 4th ஓவர் ஏசல் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அங்க ரகானே கதையே முடிஞ்சிருக்கும். அதுதான் தப்பு. ரஹானே வந்து அந்த ஒரு ஓவர் பார்த்து ஆடிட்டு இருந்தாருன்னா ஆர்சிபியோட மொமெண்டம் உடஞ்சிருக்கும் டெப்த்ல. அப்படி இல்ல, எவ்வளவு கொடுத்தாங்க? அவர் கொஞ்சம் தடவி நின்றாரு ஸ்டார்டிங்ல. நீங்க ஏசல் இல்ல இந்த 4th ஓவர் அடி விழுந்துச்சு தானே இல்லையா? அந்த 4th ஓவர்ல அப்படியே டேக் ஓவர் பண்ணாங்க கொல்கத்தா, ஓகேவா? ஆனா அந்த ஓவர் டெத் ஓவர் அடி விழுந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? ஏன்னா அது டெத் ஓவர்னு போயிரும் இல்லையா? இங்க அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அந்த 4th ஓவர்லயே மூமெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தா பவர் பிளேலே அவன் 20-25ல தான் இருந்திருப்பாங்க பவர் பிளேல, ஓகேவா? பவர் பிளே 60 வரைக்கும் 50-60 போச்சா? 60 போச்சு நினைக்கிறேன். 60 கிட்ட போயிடுச்சு ஸ்கோர். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 9 ரன் 10 ரன் தான் இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த 3 ஓவர்ஸ்ல தான் அப்படியே டேக் ஆன் 17 per over மேக்கப் பண்ணாங்க. அப்படியே டேக் ஆன் பண்ணாங்க. அதான் தப்புன்றேன். அந்த 4th ஓவர்ல மட்டும் ரஷிக் தார் கொடுக்காம இருந்திருந்தா நீ கொடுத்திருந்தானேப்பா, உனக்கு டெப்த்துக்கு பவுலிங் கிடையாது. ரஷிக் தார் மட்டும் தான் போட்டுக்கணும். ஏசல் விட்டு அப்படி இல்ல, 2 ஓவர் வச்சிருக்கலாம். நீ வச்சிருக்கலாம். எஸ்ஐஎல் 2 ஓவர் இல்லையா? 4th ஓவர் எஸ்ஐஎல் குடுத்துறணும்பா. எஸ்ஐஎல் குடுத்துறணும். 4th ஓவர் எஸ்ஐஎல் குடுத்தா நீ 5th ஓவர் ஸ்பின்னர் எத்தனை வந்திருக்கணும்? ரஷிக் தார் டெப்த் சூப்பரா போடுவாரா, டெல்லிக்கு நல்லா பண்ணிருக்காரு. நான் இல்லன்னு சொல்ல, பட் ஒரு சேஞ்ச். ஆனா செம்ம மாட்டிக்கிட்டாரா ரஜட், தப்பிச்சிட்டாரு அந்த மேக்கப் ஓவர். அதான் சொல்ல வரேன், புரியுதா? அங்க பேட் மூவ் அது. ஓகே, கத்துப்பாரு நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கத்துக்கல. அவர் வந்து 4th ஓவருக்கு வரதே ஃப்ரெஷ் ஓவர், சரியா? ரகானேவும் ஃப்ரெஷ் தான் ஆளு, சரியா? ஒன் டே ஒன் வந்தது இல்ல. பட் அந்த ஓவர் டேக் ஓவர் பண்ணாங்க. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பை ரகானே. நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, ரகானே கிட்ட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்சேவும் அஸ்பர் கேப்டன்சில கேப்டனா இருந்து இப்படி பழகுறாருன்ட்டு என்ன. நான் வந்து கேகேஆர் கிட்ட எல்லாருமே ஒரு இது வச்சாங்க, கேகேஆரோட கோர் கரெக்டா இருக்கு, கேப்டன் வந்து சரி, கேப்டன் எப்படி பண்ணுவாரு, கேப்டன் நாக் எப்படி இருக்கும்ட்டு. பட் கேப்டன் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணாரு. பட் கேகேஆரோட அந்த என்ன சொன்னாங்க, அந்த பாண்ட் வந்து உடையாது, கேப்டன் தான் இதுக்கு ஜெல் ஆகணும்ட்டு.
கேப்டன் கரெக்டா செல்லானாரு, கேகேஆரோட பாண்ட் செல்லாவல. இங்க வந்து சுனில் நரேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தடவிட்டு தான் இருந்தான். நான் பார்த்தா சுனில் நரேன் வந்து சுனில் நரேன் பேட்டிங் அப்புறம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே பேட்டிங்கே மாறிடுச்சு. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெக்லா இருந்தாரு. அப்புறம் போக போக பார்த்தா சுனில் நரேன் வந்து அப்படியே வந்து அக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரகனை அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இவரு வேடிக்கை பார்த்தாரு சுனில் நரேன். அதுக்கு சுனில் நரேன் அடிக்க ஆரம்பிச்சுன்னே ரகனை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரகானா வந்து ஐயோ ரகானா பேட்டிங்லாம் வந்து சொல்லவே முடியல. சூப்பரா கண்ணிலே நிக்குது. 6 எல்லாம் செமையா இருந்துச்சு பாக்க. ரகானே செம்ம ஷாட். அதெல்லாம் நல்ல பிளே. ஆக்சுவலா நல்ல நாக்கு. ஒரு ஸ்டார்ட் அடிச்சு 92 மீட்டர்ஸ் என்னவோ போச்சு. இறங்கி வந்து அடிச்சாரு ஒரு பால். அங்கே தெரிஞ்சிச்சு ஐயோ சாமி மொமெண்டம் போச்சுற ஆர்சிபி கிட்ட இருந்துட்டு. செம்ம இன்டென்ஷன் ரகானேல. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணன்ற எய்ம்ல வந்தவர். ஆக்சுவலா நானா அபௌட் 220 போகுது கம்பல்சரி நினைச்சிட்டேன். ஆக்சுவலி ரகானே இருக்கிற வரைக்கும் 220 கன்ஃபார்மா இருந்துச்சு. 220 கன்ஃபார்ம். அப்படியே மூமெண்ட் அப்படியே போயிடுச்சு. ஆர்சிபிக்கு வந்துச்சு. 9 ரன்ல ஒரு விக்கெட் போனது. அப் டு 100 வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் போகுதுன்னா நல்லா பிளேட் அது. ஆக்சுவலி 11th ஓவர்ல இருந்து அப்படியே கம்பேர் பண்ணாங்க பாருங்க ஆர்சிபி. சூப்பர் பவுலர்ஸ் பை குணால் பாண்டியா. வெங்கடேசர் எக்ஸெப்ட் பண்ணேன். ஆனா வெங்கடேசர் வந்து எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி வெங்கடேசர் அப்படியே கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வெங்கடேசர் வந்து எதுவும் பெருசா பண்ணல. 24 கோடி கொடுத்து எடுத்தது 24 கோடி 6 ரன்ல போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல ப்ரோ. யாரு இருந்தாலும் சரி பெரிய தொகை எடுத்தா பெர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டேன்றாங்க. அது பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல. அந்த இது பாருங்க அந்த ஒரு இது என்ன சொல்றது அந்த ஒரு நர்வஸா அந்த மாதிரி இல்லையா. அவர் சுயாஷ் அந்த கேட்சை மிஸ் பண்ணும்போது பாருங்க அவர் பவுலிங் ஆக்ஷன் பாருங்க. ஒரு பால் நல்லா போறாரு, ஒரு பால் நடுப்பிச்சிலே குத்தி வெறும் லோ பாலா போகுது. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இதுல ஆக்சுவலா சுனில் நரேன் பால் ஒரு பால் டாட்டோ 4 போயிட்டு பேட் வந்து ஸ்டெம்ப்ல ஹிட் பண்ணு பாத்தீங்களா? முடிச்சீங்களா? ஆக்சுவலி நானும் பார்த்தேன். அது அவுட். அது பால் ரிலீஸ் அவுட் தரல. அது ஆக்சுவலா இன்கேஸ் அது பால் ரிலீஸ் ஆனனால கொடுக்கலையா அல்ல யாரும் கவனிக்காம தெரியல. இல்லனா அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு தெரியல. ஐபிஎல்ல தெரியல. அது ஆக்சுவலா நிஜமா நானும் ஷாக் ஆனேன். ஏன் அவுட் தரலன்னு. அதே மாதிரி அவுட் தரல. அது 10வது ஓவருக்கு அப்புறம் மேக்கப் பண்ணாரு பாத்தியா குணால் பாண்டியா. அத பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் குணால் பாண்டியா வந்து குணால் பாண்டியா இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்த்தா பவுலிங் குணால் பாண்டியா வேற லெவலா போட்டாரு. ஓகேயா மீன்ஸ் ஆர்சிபி வந்து வின் ஆகிறதுக்கு குணால் பாண்டியா ஒரு ரீசனா இருக்கும். ஆனா மெயின் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. சென்டர் மிடில் விக்கெட். அண்ட் அந்த டைம்ல நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோனா அவங்க வந்த மொமெண்டம்ல நீ ஷோரா 220 கிராஸ் பண்ணிருக்கலாம். அந்த மொமெண்டம்லயே வச்சிருந்தா. அந்த இடத்துல ரிங்கு ஒரு ரேர் ஷாட் ஆட போனாரு. கட் அடிக்க போய் மாட்டினாரு. அந்த ஆம்பால நல்லா தெரியுதா அவரு ஆம்பால் தான் போட போறாருன்ட்டு. அந்த டைம்ல வந்து நீ வந்து ரிவர்ஸ் ஸ்விட்ச் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற. இதுல தப்பு அதுனா ரிங்குது குணால் பாண்டியாவோட லாஸ்ட் பால் நீ அடிக்க போற தட்டி அடிந்தா நெக்ஸ்ட் ஓவர் அடிச்சிருக்கலாம். நம்ம வந்து ஒரு பாயிண்ட் மறந்துடுறோம். பவர் பிளேல 5th ஓவர் குத்தப்பவே குணால் பாண்டியா இஸ் எக்ஸ்பென்சிவ் 15 runs per over. he make up the last 3 overs-ல 14 runs give. சத்தியமால யார் பாடி எங்கது போறது. இன்னொன்னு அவர் நல்லா போட்டாரு. ஓகே அது கிரெடிட் அவர் கொடுத்தே ஆகணும். பட் ஆனா இன்னொன்னு ராங் ஷாட் ஆனாங்க கேகேஆர் பேட்டர்ஸ். எப்படி ஆடணும்னு தெரியாம தேவையில்லாம போய் ராங் ஷாட் ஆடி தான் அவுட் ஆனாங்க. அண்ட் நரேசனா நீ இதை யோசியா? ரசல் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்தார். உனக்கு பெர்ஃபெக்ட் டெப்த் ஓவர் ஃபினிஷிங் டைமிங். சுயாஷோட லாஸ்ட் ஓவர் கூகுளி போட போறாரு தெளிவா தெரியும். அந்த இடத்துல ஒரு ஷாட் ஆட்டார் பாத்தீங்களா? அங்கதான் மேட்ச மொத்தமா ஆர்சிபி உருவிட்டாங்க அங்கதான் இருந்து. அதை பத்தி என்னன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல யாருமே சிறப்பா பங்களிக்கல ரகானா தவிர. அப்புறம் ரகுவன்சி இருக்காருல்ல, ரகுவன்சி அவர் கொஞ்சம் அடிச்சாரு, அவர் ஸ்டாண்ட் பண்ணாரு. அவர் வந்த பொசிஷன் ராங். அவர் 4th வந்திருக்கணும். ரகானேக்கு அடுத்தோடனே அவர் தான் வந்திருக்கணும். தேவையில்லாம நீங்க வெங்கடேஷ் இல்ல ப்ரோ அந்த டைம் ஸ்கோர் நல்லா போய்க்கு இருந்துச்சு. ஆக்சுவலா 11 ஓவருக்கு ஒரு விக்கெட் தான் இருந்தாங்க அவங்க. ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ரகானேக்கு அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்காரு ப்ரோ. அந்த வெங்கடேஷ் ஐயரோ இல்ல ரிங்கு சிங்கோ ஆன்ற இடத்துல யாராவது ஒரு ஆளு ரகானேக்கு ஈக்குவலா ஆடினாங்கன்னா ஸ்கோர் வேற லெவல்ல போயிருக்கும். ரகுவன்சி கூட
ரகுவன்ஷோட இன்னும் என்ன இருந்தா ஸ்கோர் இன்னும் மாறி இருக்குமே. பட் வந்து யாருமே பெருசா எனக்கு ரகுவன்ஷ் 2 பேர் தவிர யாருமே பெருசா ஆடல இந்த டீம்ல. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்ணது எல்லாமே சுயாஸ் ஓவர்ல தான். சுயாஸ் வந்து பால் நல்லா போட்டது ஆண்ட்ரூ ரசல் பண்ண அந்த ஒரு பால் கரெக்டா நல்லா போட்டுக்கிறாரு. அதை தவிர்த்து மீது எல்லா பாலும் ஓவர் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே அடி விழுந்திருக்கு அந்த ஓவர்ல. எனக்கு தெரிஞ்சு அங்கேயே நீங்க ரமன்தீப்பை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும். தேவையில்லாம ரசூலை ஏன் அனுப்புனாங்கன்னு தெரியல. ரமன்தீப்பை அனுப்பி ஸ்பின்னை வந்து டேக் ஓவர் பண்ண இது பண்ணிக்கலாம். அது தப்புன்ட்டாங்க. டிஃபென்ஸ் ஆடி ஏன்னா இவன் லாஸ்ட்ல ஆடி இருக்கணும். லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ல இருந்தாருன்னா சுத்தி இருந்தா மாட்டிருக்கோம். ஆனா மெய்யனா நான் அந்த இதுல தியரியில ஒத்துக்க மாட்டேன். ரசலை வந்து லாஸ்ட்ல அனுப்பணும்ட்டு. ரசல் வந்து அந்த 12 ஓவருக்கு அப்புறம் வந்து நிறைய டைம் கேகேஆருக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இல்ல ஸ்பின் இருக்கும்போது ரசல் வரவே கூடாது. ஸ்பின் வந்து எப்பயுமே அவரு கண்ணு முன்னு சுத்துவாரு, மாட்டிக்குவாரு. இன்னொன்னு ஆர்சிபி கிட்ட ரஜத் படிதரோட ஒரு மூவ் தைரியமா 16வது ஓவர் லிவிங்ஸ்டனுக்கு குத்து நீ முடிப்பா இந்த ஓவரை மேக்கப் பண்ணுப்பான்னு ஒரு ஓவர் கொடுத்து மேக்கப் பண்ணாரு. எஸ்தயால ஒன்னும் போடவே உள்ள ஃபுல் 4 ஓவர்ஸ் போட உள்ள. ராசிக் 4 ஓவர் போட உள்ள. ஆனா மட்டும்தான் 4 ஓவர் முடிச்சாரு. யாஸ்தயால வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் நல்லா போட்டாரு. செகண்ட் ஓவர்ல பிடிச்சிட்டாங்க. செகண்ட் ஓவர் பேசிட்டாங்க. ஏன்னா அந்த மொமெண்டம் அவங்க கையில போயிடுச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா பிளேயிங் ஆர்சிபி வந்து பிளேயிங் லெவல்ல போனஸ் எடுக்கவே இல்ல. அது ஃபீவர் அவர் ஃபிட்னஸ் பாஸ் பண்ணல. இத இன்சூர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன் புவி எடுக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்மளே யோசிக்க மாட்டோமா, அவங்களுக்கு தெரியாதா புவி இல்லாம போட என்ன வத. ஆனா புவனேஸ்வர் இருந்திருந்தாருன்னா இவங்க 140க்கு சுருண்டு இருப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி ஆடி இருந்தா புவி இருந்தா அந்த ரஷிக்தார் போட்ட ஓவருக்கு புவி வந்திருக்கணும். அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஜாஸ் ஹேசல்வுட் கொஞ்சம் பின்னாடி வச்சு யாஸ்தயாலையும் புவியும் ஃப்ரண்ட்ல விட்டுட்டு அந்த 3rd ஓவர் 4th ஓவர்ல ஜாஸ் ஹேசல்வுட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கேகேஆர் வந்து ஏதோ 20 ஓவர்ல 124 ரன் அடிச்சிட்டாங்க. மீன்ஸ் அஜிங்க ரகானா ரகுவன்ஷ் தவிர யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. 20 ஓவருக்கு 174க்கு 8 விக்கெட் பிடிச்சாங்க. அப்புறம் ஆர்சிபி பேட்டிங் தான். அதை பத்தி பேசலாம். அதுதான் வரேன். உப்பு பூக்குமான்னு நினைச்சேன். உப்பு பயங்கரமா பூத்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் செம இன்டென்ஷன்ல நல்லா சேசிங்க. ஆக்சுவலி இங்கிலாந்து கிட்ட இருக்கிற வரையும் அவன் வந்து அவர் வந்து பெருசா அடிக்கல. ஆனா ஆர்சிபி வந்தாரு. உப்பு நான்லாம் டவுட்டாவே இருந்தேன். உப்பு பூக்குமா பூக்காதா இந்த ஃபேண்டசி லெவல்ல. நானும் நரேஷ் தான் ப்ரிவியூ பண்ணோம். அப்போ ஃபேண்டசி லெவலில் அவனை அவர் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுனே இருந்தோம். சரி ஓகே எடுத்து போடுவோம் எதுக்கான்னு. ஆனால் பிரிச்சிட்டாரு. ஆக்சுவலா அவர் கொடுத்த அந்த பிளேஸை வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த இங்கிலாந்து டூர் வந்து இந்தியாவுக்கு இன்னும் பார்த்தாவே பயந்தானுங்க. ஐயோ பாசாவி என்னால முடியலட்டு. இங்க என்னடா வருண் சக்கரவர்த்தி லாக் அவுட் பால் அடிக்கிறாரு. செம்ம டேக் ஓவருங்க அந்த ஓவர்ல. இன்னும் 4-6 4-4 செம்ம பிளே. ஆல்ரெடி அவங்க மேக்கப் பண்ணிட்டாங்கனா செகண்ட் ஓவர் கேமோட மொமெண்டம் கொஞ்சம் குறைச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹார்ட்லி 12 ரன்ஸ் வந்துச்சு. செகண்ட் ஓவர்ல அப்படி கொஞ்சம் குறைச்சார் ஸ்பென்சர் ஜான்சன். 4-5 ரன் கொடுத்தாரு. 3rd ஓவர் வந்து திருப்பி யார் வந்தாங்க? 6 இது வைபவ் ராரா திருப்பி வந்தாரு. வைபவ் ராரா வந்தவங்க சால்ட் பார்க்கவே இல்லை. புத்தி லாகத்தால மிடில் வேலோட கொடுத்தாரு. ரஹானே வந்து சீட் கோட யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாரு. அப்ப வருண் சக்கரவர்த்திக்கு ப்ரிவியூலே சொன்னோம் இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஃபாஸ்ட் பவுலிங் தான் முடிஞ்ச அவ்வளோ எஃபெக்டிவா இருந்திருக்குன்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருக்காது பவுலிங். நாங்க சொல்லியே சொன்னோம் ப்ரிவியூல செகண்ட் பேட்டிங் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி 4th ஓவர்ல வருண் சக்கரவர்த்தியை போட்டு அடிச்சிட்டாங்க. இல்ல அது ஸ்பின்னர் இருக்கலாம் எஃபெக்டிவா இல்லடா. வருண் சக்கரவர்த்தி மிடில்ல வந்திருக்கணும். மிடில்ல நல்லா தான் போட்டாரு. இல்ல ஆக்சுவலா கேகேஆரோட பேக் போனே பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேன் மட்டும் தான் ஆக்சுவலா. சரிங்களா? அவங்களையே புரட்டி எடுக்கும்போது அவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிருக்கலாம் மேபி. இல்ல ப்ரோ அவங்க இன்னொரு தப்பு என்னன்னா ரசலுக்கு ஓவரே தரல. எனக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அவங்க பவர் பிளேலயே அவங்க கொண்டு வரல. டெத் ஓவர் கொண்டு வரல. மிடில்ல சமையா ஒரு 12 ஓவர்ஸ் ப்ரோ பவர் பிளேல கொண்டு வந்தா ரசல் அடி வாங்கிருப்பார் ப்ரோ. பிரிச்சிட்டுப்பாங்க. சால்ட் இந்த வேகத்துக்கு 12 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பவர் பிளேல வந்தா பிரிச்சிட்டுப்பாங்க. ஆமா ஆல்மோஸ்ட் 60 ஓவருக்கு அவங்க 70 ரன் 80 ரன் அடிச்சிட்டாங்க இல்லையா? சோ கொடுத்து பார்க்கலாம் இல்லையா? ஆனா நீங்க அதுதான் நம்ம யோசிக்கிறோம்ன்றது
அது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்கும். ரசல் வந்து அந்த ஸ்லோ ரன்ஸ் போடுவாரு. நீ பவர் பிளேல தெரியாதனமா ஸ்லோ ரன் போட்டு ஸ்விங்கு கிங்கு ஆகலன்னு வச்சுக்கோ பாலு அருணே ஈடட் கார்டத்துல கார்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீ சொல்றது கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி இவங்க வந்து செம்ம அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்லோ ரன் போடுவா. ஓகேவா? தென் வந்துட்டு ஹெசல்வுட் லாஸ்ட் ஓவர்ல பாருங்க 4 பாலுமே பவுன்ஸ் தான். அந்த மாதிரி ரசல் அந்த மாதிரி கூட ஆக சான்சஸ் இருக்கு. அசல ட்ரை பண்ணிருக்காங்க. பவர் பிளே போய் கேட்டாரு அப்பியர் கிட்ட. ஒவ்வொரு பால் முடிஞ்ச அப்புறம் ஏப்பா இது ஒய்ட் இல்லையா கேட்டாரு. ஏன் என்ன டெட் ஓவரே அவ்வளவு பவுன்ஸ் ஆகும்போது மிடில் ஓவர் ஆகிறதுக்கு என்ன செஞ்சுருன்னு கேட்கறேன் நானும். அவங்க அண்டர் ரசல பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் டேர்ன் இருக்கு மேட்ச். அங்க இருக்குது இல்ல இங்க இருக்குது ரெண்டு ஒன்று பாத்துருக்கலாம் இல்லையா? ஆல்ரெடி எல்லா பாலும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. சரி சுத்து பாத்துருக்கலாம், கொடுத்து பாத்துருக்கலாம். பவர் பிளேல மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அங்கேயே அதுவும் இல்லாம கோலி வந்து ஒரு 9 பாலுக்கு 20 ரன்ல இருந்தாரு ஒன் டைம்ல. அதே விளையாட போய் தான் இவர் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சோ மேட்ச் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. சோ நல்ல கம்பெனி ரெண்டு பேருமே. பட் கோலி பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். கோலி பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் பிளிப்ஸால் அடிக்காரு, ஒரு பக்கம் கோலி அடிக்காரு. எதை பாக்குறது தெரியல எனக்கு. ரெண்டுமே கன்ஃபியூஸ். யாரா ரெண்டு பேருமே மாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. பவர் பிளேல ரன் எகிரிடுச்சு. ஒரு பக்கம் நான் நினைச்சிட்டேன் அவ்வளவுதான் ஆர்சிபி தான் வின்னு கன்ஃபார்மா. ஏன்னா வந்து ஸ்கோர் வந்து 80 ரன் மேல போயிருச்சு. பவர் பிளே முடியும் போது 80 வந்துச்சு. நான் ப்ரிவியூல சொன்னேன் இல்லையா, ஆர்சிபிக்கு தான்டா அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பேர் தான் நல்லா இருக்காங்க. நான் ப்ரிவியூல சொன்னேன் இது நல்ல கம்பேக்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு டைம் வந்து 220 போற ஸ்கோரை வந்து 175 கண்ட்ரோல் பண்றது பெரிய விஷயம். தென் வந்துட்டு அதே எஃபர்ட்டை வந்து பேட்டிங்ல அப்படியே கொண்டு போனாங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் நிஜமாவே. கேகேஆர் பேட்டிங் வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு 174 ஓகே தானா. எல்லாருமே ட்ரை பண்ணாரு கேப்டன் ரஹானே. ஹர்ஷித் ராணாக்கு ஒரு ஓவர் ஏன் பவர் பிளேல குத்துற கூடாது? இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த 6th ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கலாம். ஹர்ஷித் ராணாலாம் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவரு ஆனா அந்த பாயிண்ட் தான் நீ யோசிச்சது பாரு. 6th ஓவர் ஹர்ஷித் ராணா வந்தாரு, 6 ரன் தான் கன்சிட் பண்ணாரு. அங்கதான் ஆர்சிபியோட மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பேக் வரும்போது விராட் கோலியும் ஃபில் சால்ட் என்ன பண்ணாரு, ஃபில் சால்ட் போயிட்டு ஒரு சுத்துனாரு வருண் சக்கரவர்த்தி, ஒரு 4 போச்சு. விராட் கோலி தெளிவா உங்களோட ரிஸ்க் தான் எடுக்க போறேன், ஆனா வந்து சேஃபா ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டு அந்த ஸ்லாக் ஸ்வீப்பை ஸ்ட்ரெயிட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்ட் ஆனது எல்லாமே ஸ்ட்ரெயிட் பால் தான். மற்றபடி அவர் ஸ்கொயர் லெக்லயோ மிடான்லயோ போகவே இல்லை. நல்லா தெரியும், எல்லாமே ஸ்ட்ரெயிட் தான். அந்த ஹர்ஷித் ராணா ஓவர்ல கேட்ச் ஒரு மிஸ் ஆச்சு. கேட்ச் மிஸ்னு சொல்ல முடியாது, வந்து ரொம்ப ரிஸ்க் சொல்ல முடியாது விராட் கோலிக்கு. அது வந்து கை மடங்கிச்சு. நானா ஐயோ பாவடா சீசன் ராணாச்சு அடுத்த மேட்ச் ஆடுவாங்கன்னு டவுட்டா இருந்துச்சு. ஒருவேளை அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் அது கூட பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர்ல பவர் பிளேலயே மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஆஹா என்னடா இவனுங்க இங்கிலாந்துக்கு ஆடுங்கடா ஆட மாட்டேன்றானுங்க. அததான் சொன்னார் மெய்யா நம்ம கிட்ட கால் பண்ணி, டேய் இங்கிலாந்துக்கு ஆடுங்கடா ஆட மாட்டேன்றீங்க, ஐபிஎல் வந்து இந்த குத்துறீங்களாடா. அது வருண் சக்கரவர்த்தியா அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். ரஜத் படிதார் பேட்டிங் வச்சு பேசி ஆகணும். படிதார் பேட்டிங் வேற லெவல்ல நிஜமாவே. ஒரு 13 பாலுக்கு 35 ரன்ஸ். ஒரு கேப்டன் தான் அடிபார் பாருங்க. இதெல்லாம் ஃபைட்டிங். எதிர்பார்த்ததுதான். நீ ஸ்பின்ன போட்டாலே நான் பொழப்பன்றது அது எல்லாருமே எதிர்பார்த்தோம். நான் இன்னொரு 6 எதிர்பார்த்தேன் ரஜத் படிதார் கிட்ட. ஏன்னா அவரு வந்து ஸ்டெப் அவுட் பண்ணாம மூவ் ஆன் பண்ணாம விட்டாரு பாருங்க ஸ்ட்ரெயிட்ல. வேற லெவலுங்க ஸ்டார்ட். ப்ரோ அவர் ஸ்பின்னுக்குலாம் ஸ்டெப் அவுட்டே பண்ண மாட்டாரு, நின்ன இடத்துல பழக்குவாரு. ரஜத் படிதார் தான் ஸ்பெஷல் ஸ்பின் ஹிட்டர்ல. பட் கேகேஆர் பேட்டிங் ஓகேடா, ரன் ஓகே தான்டா. 174 ஒரு நல்ல ஸ்கோர் தான், இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த கிரவுண்ட் கம்மி தான். அந்த கிரவுண்ட்ல அது ஒர்த் இல்லனா. நீ கேட்பாக்கல சொல்றே அந்த 174 ஓகே டிஃபெண்ட் பண்ற இது அங்கலாம் அது ஒர்த்தே கிடையாது. அந்த பாட்ல வந்தேனவே அவங்க கஷ்டம். கேகேஆர் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல தோத்துட்டாங்கடா. பவர் பிளே மட்டும் நல்லா பண்ணுதா வச்சுக்கறேன், ஓரளவு சான்ஸ் இருக்கு. லைட்டா வந்து இது செட்டில் பண்ணிருக்கலாம் அவங்க ஆர்சிபி. பட் வந்து பவர் பிளேல தோத்துட்டாங்க. பவர் பிளே எல்லாமே விட்டாங்க, மேக்ஸிமம் பவர் பிளேல விட்டாங்க அவங்க. அதான் பிரச்சனை. இன்னும் வைபர் ரொம்ப நம்புறாங்க பவர் பிளேல நல்லா போடுவாங்க. இப்போ ஓவர்ல ஆக்சுவலி லாஸ்ட் ட்ரை பண்ண பிளேஸ்ல வந்து லாஸ்ட் இயர் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ. இந்த இயர் குழந்துட்டாங்க வைபர்.
சரி ஓகே, ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு, இதை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. இன்னும் இருக்கு மேட்ச், இன்னும் எங்கேயோ இருக்கு, இன்னும் 2 மாசம் இருக்கு. எங்கேயோ இருக்குது. லாஸ்ட் 7 மேட்ச்ல வந்ததெல்லாம் இருக்கு, வருவானுங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல கூடாது. நெக்ஸ்ட் ஆகணும். பவுலிங் ஆர்சிபியை பொறுத்தவரை பவுலிங்ல இந்த பவுலிங் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன அடி அடிக்கிறாங்க, என்ன பவுலிங் போறாங்க. பட் பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் டீம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் நிஜமாவே. தெரியல ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம். ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் தப்பிச்சிச்சுன்றது தான் சொல்லணும் இந்த கேம் வரைக்கும். எக்ஸாக்ட்டா சொல்றீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி இருப்பாங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் அந்த குருணால் பாண்டியா, அந்த காலை புடிச்சு வச்சிருந்தாரு அந்த லைன லெஃப்ட், ஒரு பால் விட்டு கொடுக்கல, கிரியேட் பண்ணல. குருணால் பாண்டியாலாம் நான் இவ்வளவு அக்ரெசிவா பார்த்ததே இல்ல. ஆர்சிபி வந்ததா வியாபாரே என்ன மாயமோ வந்திரும். அதெல்லாம் மேட்டர் இல்ல, ரஹானே அவுட் ஆடார் பாத்தியா அந்த டைம்ல, ராசிக் தார்னு நினைக்கிறேன். ராசிக் தார் கேட்ச் பண்ணனே அந்த கோவம் என்னையவா அச்ச வா, இப்ப பாத்துறேன் நான் உன்னை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேமா, கமெண்ட் பண்ணிட்டு பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. We will back again tomorrow.